வணக்கம். என் பேர் டாக்டர் திருமால், எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை நிபுணர், சுப்ரீம் மருத்துவமனை. இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு வர போகிற ஏசிஎல் இன்ஜுரின்னு சொல்லுவாங்க, முட்டியில் வர்ற லிகமெண்ட் இன்ஜுரி. இது மோஸ்ட் காமனாக பார்த்தீங்கன்னா பாஸ்கெட் பால் பிளேயர்ஸ், ஃபுட்பால் பிளேயர்ஸ், ஈவன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஃபீல்டிங் பண்ணும்போது கீழே விடுறதுனால ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த லிகமெண்ட் கிழிஞ்சிரும். இந்த லிகமெண்ட் கிழியறதுனால பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பெயின், சிவியர் பெயின் ஃபஸ்ட்டு இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கப்புறமா என்னென்னு பார்த்தீங்கன்னா, போக போக அவங்களுக்கு நடக்கிறப்ப முட்டி விலகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நிறைய பேர் பெயின் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுருவாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் ரன்னிங் திரும்ப ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, முட்டி மூவ் ஆகிறதுனால பெயின் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நார்மலான டேப்லெட்ஸில் இல்லை ஃபிசியோதெரப்பியில் இதை சரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த பேஷண்ட்ஸ்க்கு எம்ஆர்ஐ எடுத்து பார்த்ததுக்கப்புறமா எவ்வளோக்கு எவ்வளோ கிழிஞ்சிருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அட்வான்ஸ்டாக பண்ணுற ஆர்த்ரோஸ்கோபிக், அதாவது கீஹோல் சர்ஜரின்னு சொல்லுவாங்க அதை. ஸோ ரொம்ப மினிமலான சர்ஜரி மார்னிங் அட்மிட் ஆகிட்டு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வீட்டுக்கே போயிடலாம் அவங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏசிஎல் ரிப்பேர் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, திரும்ப அவங்களோட ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு வித்தின் 2 months to 3 monthsல பழையபடி எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக அவங்க ஓடினாங்களோ அதே மாதிரி அவங்களால ஓட முடியும். ஒரு சில பேர் இந்த ஏசிஎல் சர்ஜரி என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா, நம்ம முதுமையில் வர்ற அந்த ஆர்த்ரைட்டிஸுங்கிற அந்த இது பார்த்திங்கன்னா நோய் சீக்கிரமாகவே அவங்களுக்கு தாக்கிடும். ஏன்னா எலும்பு முன்ன பின்ன மூவ் ஆகிட்டே இருக்கிறதுனால வர்ற ப்ராப்ளம் அது. ஸோ கீஹோல் சர்ஜரி ரொம்ப அட்வான்ஸ் சர்ஜரி, ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் எஃபெக்டிவ், ரொம்ப பெயினும் இருக்காது. ஸோ சர்ஜரி பண்ணிவிட்டு ஸ்போர்ட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக விளையாட முடியுமோ அந்த அளவுக்கு விளையாடலாம் அவங்க. தேங்க்யூ.